வணக்கம் நண்பர்களே, சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு மகிழ்வோடு வரவேற்கின்றேன். வாழ்க மகிழ்வுடன். தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். முள் ஒரு பெரிய தத்துவத்தை நமக்கு எடுத்துக்கொள்கிறது. என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, தன்னை காலால் மிதித்தவனை அவன் கையாலேயே எடுக்க வைக்கிறது. முள் தன்னை காலால் மிதித்தவனை அவன் கையாலேயே அதை எடுக்க வைக்கிறது. இது எவ்வளவு பெரிய உண்மை தத்துவம் இல்லையா? இதை பற்றி ஒரு சிந்தனை எனக்கு கிடைக்கும் போது நான் யோசிச்சு பார்த்தேன். பொதுவாக முள் குத்தும் போது அதனுடைய தன்மையே குத்துறது தான், குத்தும் தன்மையுடையதான் முள். யாருன்னா யாரு, அவர்களுக்கு ஜாதி மதம் ஏற்றக தாழ்வு எதையும் பார்க்காது. முள் யார் கால் வச்சாலும் என்ன பண்ணும், முள்ளு குத்திரும். அந்த முள்ளு குத்துறதுக்கு, ஆனா முள்ளு குத்துன உடனே நம்ம என்ன தவிப்புக்கு உள்ளாவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, முள்ளு தானா நம்மளை குத்துறது கிடையாது. நாம தான் போய் முள்ளு மேல காலை வைக்கிறோம். ஆனா நம்ம என்ன சொல்றோம், சனியம் பிடிச்ச முள்ளு நம்ம காலை போட்டு எப்படி குத்திருச்சு பாருன்னு முள்ளை தான் கடிஞ்சுக்கிறோம். ஆனா அந்த முள்ளு என்ன செய்யுது தெரியுமா? தன்னை காலால் மிதித்தவனை கையாலேயே எடுக்க வைத்து அவனுடைய கர்வத்தை குறைக்கிறது. நாம் என்ன பண்றோம், முள்ளை தான் திட்டுறோமே தவிர, ஆனா முள் என்ன செய்யுது, நம்முடைய கர்வத்தை அழிப்பதற்காக குனிந்து நம்முடைய கைகளாலேயே அந்த முள்ளை எடுத்து போட சொல்லுகிறது. இது எவ்வளவு பெரிய உண்மை இல்லையா? நாம் கால் வைத்து நம்மையே காயப்படுத்தி கொள்ளுகிறோம். ஆனா நாம பழிய யார் மேல தூக்கி போடுறோம், முள்ளு மேல தூக்கி போடுறோம். நிறைய நம்முடைய வாழ்க்கையில ஒரு சாதாரணமாக நடைபெறக்கூடிய நிறைய விஷயங்கள்ல இப்படிதான் செய்யறோம். அது படிக்கிற மாணவர்களா இருந்தாலும் சரி, குழந்தைகளா இருந்தாலும் சரி, பெரியவர்களா இருந்தாலும் சரி, பெரிய பெரிய நிறுவனங்கள்ல பெரிய பெரிய பொறுப்புகள்ல இருக்கிறவங்க, பெரிய பெரிய அரசியல் தலைவர்களா இருந்தா கூட சரி, சாதாரணமான சில விஷயங்கள் தவறும் பொழுது அல்லது குறை ஏற்படும் பொழுது அதற்கான காரண காரியங்களை அடுத்தவங்க மேல அழகா தள்ளி விட்டு போயிட்டே இருப்போம். இது இவங்களால ஆச்சு, அவங்களால ஆச்சு, நான் இதுக்கு பொறுப்பாக முடியாது அப்படின்ற மாதிரி போயிடுவோம். ஆனா நாம எப்படி முள்ளு மேல நாம தான் காலை வைப்போம். ஆனா நாம திட்டுறது முள்ளை திட்டுவோம் இல்லையா? அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள்ல நாம போய் தலையிட்டுட்டு, நாம போய் ஈடுபட்டுட்டு, அது குத்துது குடையுதுன்னு சொல்லும் போது அந்த பிரச்சனை மேலேயே பழிய போட்டு வந்துருவோம். இது எவ்வளவு பெரிய தவறான ஒரு விஷயம் இல்ல? முள்ளு நமக்கு சொல்லிக் கொடுக்குற பாடம் இது. அந்த முள்ளை நாம குனிந்து கையால எடுத்து போடக்கூடிய தன்மையை அது நமக்கு போதிக்கிறது. நம்முடைய கர்வத்தை எடுத்து போடக்கூடிய ஒரு பெரிய ஞானத்தை முள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. எனவே முள் குத்தும் போது சுருக்குன்னு குத்தும் இல்லையா? அதே போலதான் நம்முடைய செயல்களில் நாம் தவறும் பொழுதெல்லாம் நமக்கு சுருக்குன்னு ஒரு உறுத்தல் வரும். அதை நாம் குனிந்து எடுத்து போட்டு விட்டால் நாம் தப்பிப்போம். இல்லை என்றால் அது நம்மை குத்தி கொண்டே உறுத்தி கொண்டே கடைசி வரைக்கும் துன்பப்படுத்தி கொண்டே இருக்கும். எனவே முள்ளிலிருந்து அழகிய பாடத்தை கற்றுக்கொள்வோம். முள் அழகானது அல்ல, ஆனால் அது தருகின்ற பாடம் அழகானது. நம்முடைய கர்வத்தை எடுத்து போட்டுவிட்டு காலால் குத்திய முள்ளை கையால் எடுக்க வைக்கிற முள் எவ்வளவு பெரிய ஞானத்தை நமக்கு போதிக்கிறது. அறிந்து கொள்வோம். வாழ்க்கையில் நம்முடைய கர்வத்தை விட்டு கொடுத்து வாழ்க்கையில் ஏற்றம் காண முன் வருவோம். வாழ்க மகிழ்வுடன். இன்றையிலிருந்து நம்முடைய கண் ஆரோக்கியம் குறித்த சில விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். ஏன்னா அந்த கோடை காலத்துல வெயில் அதிகமா இருக்கும்போது கண்கள் நிறைய பாதிக்கப்படும். அதனால கண்களுக்கு சில டிப்ஸ். முதல்ல என்னன்னா, பச்சை இலை கீரைகள். பச்சை இலை கீரைகள் நல்லா ஏற்கனவே சொல்லியிருப்பேன் பல கீரைகளை பற்றி. அந்த கீரைகளை குறிப்பாக முருங்கைக்கீரை, பசலைக்கீரை வாரம் 2 முறை உணவில் சேர்த்துக் கொள்ளும் பொழுது நம்முடைய கண் பார்வைகள், கண் வறண்டு போகாமல் பாதுகாக்கப்படும். இதை நாம் முயற்சி செய்வோம். கண்களை பாதுகாத்துக் கொள்வோம். வாழ்க மகிழ்வுடன்.